கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம மதுரை மாவட்டத்தில் பெண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையில் ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபிஷா பேகம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் பெண்களுக்கு ஆரோக்கியம் தர நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னோட பேர் நபிஷா பேகம், மதுரையில இருந்து பேசுறேன். ஷிபா ஹெர்பல் நாப்கின் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் நான். நம்ம அதிரா மேகம் நேயர்களுக்கு மறுபடியும் ஒரு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கள். ஓகே மேம், பொதுவா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிஸ்னஸ் இருக்கும். அப்படி இருந்தும் எதனால இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் இப்போ உள்ள காலகட்டங்கள்ல நம்ம லைஃப் ஸ்டைல்ல இப்போ மாறி போய் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது நல்ல பொருள்னு நம்மளுக்கு தேர்ந்தெடுக்க தெரியல. அதுல முக்கியமா சூஸ் பண்ணக்கூடியது நாப்கின். பெண்களுக்கு வந்து எப்படி சொல்றது, வாழ்நாள்ல ஒரு முக்காவாசி வாழ்நாள்ல நம்ம நாப்கினோட தான் இருக்கிறோம். ஸோ அந்த பொருளை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அந்த பொருள்ல கெமிக்கல் இல்லாம பிளாஸ்டிக் இல்லாம பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனாலதான் அதை தேர்ந்தேன். இப்போ பெண்களோட ஆரோக்கியத்துக்காக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 6 வருஷமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸை எப்படி கத்துக்கிட்டீங்க? இந்த பிஸ்னஸ் பத்தி முன் அனுபவம்லாம் இருக்குதா? இல்லம்மா, முன் அனுபவம் எல்லாம் கிடையாது, புது முயற்சி தான் இது. எனக்கு பர்சனலா அப்பாயிண்ட் பண்ணதுனால எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ என்னோட பாதிப்பு என் பெண் குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு தாயா நான் நல்ல ஒரு ப்ராடக்டை கொடுக்கணும்னு யோசிக்க வச்ச தருணம் தான் இது. ஸோ அதனால நானே இதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். யூடியூப் இந்த மாதிரி என்னென்ன பொருள்லாம் நம்ம யூட்ரஸ் நல்லது, எதை யூஸ் பண்ணா நாப்கினை தவிர்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம்னு அப்படி ஒரு தேடல் ஆரம்பிச்சதுதான் இந்த பயன். இப்போ இந்த பிஸ்னஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? இதை ஸ்டார்ட் பண்ண டைமில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை யூஸ் பண்ணி தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எவ்வளவு பணத்தை முதலீடாக யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு முதலீடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம பெண்கள் கையில இப்போ வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க கையில பெருசாலாம் ஒரு அமௌண்ட் கையில இருக்காது. நானும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க தான். ஸோ என் கையில அப்போதைக்கு இருந்தது ஒரு 200 ரூபாய், 200 rupeesல ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ் இன்னைக்கு மந்த்லி 1 lakh மேல் டர்ன் ஓவர் பண்ணிருக்கேன். வெறும் 200ல ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸை இப்போ சூப்பரான முறையில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்க பிஸ்னஸ் மூலமா நிறைய நாப்கினை தயாரிச்சு விற்பனை பண்றீங்க இல்லையா? இதுக்கான மூலப்பொருள்லாம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது? இதுல மூலப்பொருட்கள் சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா காட்டன், ஹெர்பல்ஸ், கிளாத், இந்த மாதிரி ஸ்டிக்கர் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி எல்லாம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சூஸ் பண்ணா மட்டும்தான் இரிட்டேஷன் இல்லாம நல்லா இருக்கும். ஸோ அதுல முக்கியமா உள்ளது காட்டன், 2வது ஹெர்பல், அடுத்து கிளாத். சாஃப்ட் கிளாத் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஹார்டா இருக்கிற கிளாத் யூஸ் பண்ணோம்னா இரிட்டேஷன். ஸோ மூலப்பொருட்கள்ல வந்து ரொம்ப கவனம் தேவை. இந்த மாதிரி மூலப்பொருள் வச்சுதான் நீ தயாரிப்போம். இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெமிக்கலும் சேர்ந்து இருக்கும். அந்த வகையில் அது எல்லாத்தையும் தாண்டி கெமிக்கலே இல்லாமல் இந்த ஹெர்பல் நாப்கினை தயாரிக்கிறீங்க இல்லையா? ஸோ இது மூலமாக ஹெர்பல் நாப்கின் தயாரிக்கிற முறையை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஹெர்பல் நாப்கின்ல பாத்தீங்கன்னா 5 வகையான ஹெர்பல்ஸ் இருக்கு. கஸ்தூரி மஞ்சள், துளசி, சோற்று கற்றாழை, வெந்தயம், மலைவேல். ஸோ இந்த 5 பொருளுமே நம்ம பவுடர் வடிவத்துலதான் நம்ம காட்டனுக்குள்ள வைக்கணும். இப்ப பவுடர் ஃபார்ம்ல வச்சா மட்டும்தான் அது கெமிக்கல் ஆட் ஆகும். இல்ல ஜெல் ஃபார்ம்ல வச்சோம்னா அதுல கண்டிப்பா 50% கெமிக்கல்ஸ் சேர்க்க வேண்டியதா வரும். ஸோ இப்போ அதர் பேட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல கத்தாழை ஜெல் இருக்கு, அந்த மாதிரி ஜெல் எல்லாம் கொடுத்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க அவங்க ப்ராடக்ட்டுக்கு. பட் ஜெல் வடிவம் வந்துட்டாலே அதுல கண்டிப்பா கெமிக்கல் இருக்கு. ஸோ நம்ம ஜெல்லா கொடுக்காம அந்த மூலிகை பொருட்கள், அதாவது அந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே பவுடர் ஃபார்ம்ல தான் நம்ம. அதுல முக்கியமா மலைவேகம்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் வந்து நம்ம யூட்ரஸ்மே இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஸோ அது வந்து வெப்பப்பையில இருக்கிற அழுக்கெல்லாம் வச்சிடும். ஸோ அவ்வளவு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹெர்பல். ஸோ அதை நம்ம ஹெர்பல்ல வந்து பவுடர் வடிவத்துல ஃபுல்லா கொடுத்து தான் நம்ம பண்றோம்.
நம்ம நாப்கினை கையில எடுத்து பார்க்கும் போதே அதோட ஃபீல் உணர முடியும். அவ்வளோ வாசமா இருக்கும் அந்த ஹெர்பலோட வாசம். அடுத்ததா வந்து பெண்களுக்கு ஆரோக்கியம் தர வகையில இந்த நாப்கினை தயாரிச்சு விற்பனை செய்றீங்க இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாப்கின் பத்தி பெண்களுக்காகவே ஏதாவது விழிப்புணர்வு எல்லாம் நடத்திருக்கீங்களா? கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ அவேர்னஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எங்கெல்லாம் இந்த அவேர்னஸை கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்கூல், காலேஜ், பெண்கள் எங்கெல்லாம் செய்யறாங்களோ அந்த இடத்துல எனக்கு நானே போவாட்டம் எனக்கு வாண்டடா எனக்கு வரும் மீட்டிங் வாங்க மேடம், இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுங்க. இப்ப ரீசெண்டா கூட இங்க மதுரையில வந்து மதுரா காலேஜ்ல போய் நான் அது அங்க மதுரைக்கு அவங்க கூட வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் எங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அவங்கெல்லாம் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுடைய இந்த ஜேர்னி தொடர்றதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்க பிஸ்னஸ் மூலமா நீங்க மூலிகைகளை பயன்படுத்தி பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய நாப்கினை தயாரிச்சு கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ இந்த ஹெர்பல் நாப்கினை பயன்படுத்துறதுனால பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது? பெண்களுக்கு நன்மைகள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மை இருக்கலாம். அது சுத்தமா சொல்ல போனோம்னா எடுத்ததுமே நாப்கின் அப்படின்னு மைண்ட்ல வந்தது இரிட்டேஷன் தான் பெண்களுக்கு ஞாபகம். ஐயோ இன்னைக்கு பீரியட்ஸா, ஐயோ இதை யூஸ் பண்ணா அப்படியே 2 சைடு ஒரு மாதிரியே புண்ணாயிடுமே, இது எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம். முதல் நம்ம மைண்ட்ல வர்றது இரிட்டேஷன். 2வது என்னன்னா பெயின், அடிவேறு பெயின். ஸோ 3வது பாத்தீங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவே அந்த ஒரு 5 நாளோ 3 நாளோ அது ஃபுல்லாவே அவங்களுக்கு எப்ப கடந்து போவாங்கன்னு தான் ஒரு பாரமா தெரியும். பட் நம்ம நாப்கின் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட், நல்ல கூலிங் இருக்கும். அந்த இரிட்டேஷன்ன்ற பிரச்சனைக்கு வாய்ப்பே இருக்காது. அவ்வளவு ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். அவங்க அந்த பீரியட்ஸ்னாலேயே மறந்துடுவாங்கன்னு வைங்களேன். அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஸோ பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, நாப்கின் வரும்போது காட்டன் நாப்கின் யூஸ் பண்ணிங்கன்னா சேஃபும் கூட கம்ஃபர்ட்டும் கூட. பொதுவாக நாப்கின் பிஸ்னஸ்னு எடுத்துக்கும் போது அதுக்கான வரவேற்புங்கிறது ஸ்டார்டிங்கில் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் இந்த நாப்கின்கான வரவேற்புங்கிறது மக்கள் மத்தியில் ஸ்டார்டிங்லேயும் சரி இப்பயும் சரி எப்படி இருக்குது? அதே டைமில் உங்கள் நாப்கினோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லுங்கள். நம்ம ஹெர்பல் நாப்கின் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் இருந்துச்சு. இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன்னா இப்போ உள்ள மக்கள் வந்து கம்பேர் பண்றதே பிரைஸை மட்டும்தான். ஸோ இதுல எல்லாம் குவாலிட்டி என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு 1.5 வயசு ஆயிடுச்சு. ஸோ மக்களுக்கு இதை புரிதல் கொண்டு வர்றதுக்கு இது நிறைய ஒரு சேலஞ்சிங்காவே இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை. நான் ரிப்பீட்டட் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு புது புது கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நாப்கினை பத்தின ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு மக்கள் இடத்துல நிறைய வந்துட்டுன்னே சொல்லலாம். ஓகே மேம், ஸ்டார்டிங்கில் மக்கள் மத்தியில் வரவேற்புங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இப்போ வரவேற்புங்கிறது நல்லா இருக்கு. உங்கள் பிஸ்னஸ்மே நல்லா போய்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த வகையில் நீங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ஹெர்பல் நாப்கினை எப்படி மார்க்கெட்டிங் செய்கிறீங்க? லாபம்லாம் நல்லா கிடைக்குதா? கண்டிப்பா மார்க்கெட்டிங் பண்றது இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து முதல்ல ரேடியோ, நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி தான் நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு சோசியல் மீடியா தான். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் சேர்த்த மாதிரி நம்மளும் மார்க்கெட்டிங் சேர்த்து சர்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால சோசியல் மீடியானால யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம ரெண்டு அப்படின்னு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மூலியமா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்கு, லாபமும் நல்லா இருக்கு. நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் சரி வாடிக்கையாளர்களுக்கும் சரி கண்டிப்பா நான் கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின் தோணும். என்னன்னா, மற்ற நாப்கின்ஸை விட ஏன் இந்த ஷிஃபா ஹெர்பல் நாப்கின்ஸை எல்லாரும் யூஸ் பண்ணணும்? ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது மற்ற ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே வித்தியாசமானது. இப்போ அதர் பேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் கெமிக்கலும் அதுல பிளாஸ்டிக் ஜெல் தான் இருக்கும். ஸோ அதோட லென்த்தும் கம்மியா இருக்கும், அதே மாதிரி பிரெத்தும் கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா புதுசா ஜென்ரேஷன், அதாவது நியூவா ஏஜ் அட்டன் பண்ற குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து சேஃபா இருக்காது. சுருளும், லீக்கேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரெத்தை அதிகப்படுத்தி லென்த்தையும் அதிகப்படுத்தி கம்ஃபர்ட்டா இருக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு நைட்டு தூங்கும் போது டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது, லீக்கேஜ் ஆகக்கூடாது. நம்ம அந்த மாதிரி வடிவமைப்புல நம்ம பண்ணியிருக்கோம். காட்டன் ஃபுல் காட்டனா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. உள்ள ஹெர்பல்ஸ் இருக்கு. ஹெர்பல் எல்லாமே நம்மளுக்கு யூட்ரஸை பாதுகாக்கக்கூடியது. அதர் பேடுக்கு ஏன் நான் இதுல வரணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா, இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கம்ஃபர்ட் இருக்கும் அதுல கம்ஃபர்ட் இருக்காது. அதே மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா 3 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா பிளாஸ்டிக் நாப்கினை மாத்தியே ஆகணும். மார்க்கெட்ல கிடைக்கிற நாப்கினை நம்ம இதை வந்து 8 to 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை.
ஒரு நாளைக்கு அது 4 பேட் 5 பேட் மாத்திர இடத்துல நம்ம சிஃபா பேடு 2 அதிகபட்சம் 3 போதுமானது. சோ அந்த இதை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வித்தியாசமாகும். அதே மாதிரி சேஃபும் கூட. சோ நம்ம ஏன் சிஃபாவுக்கு மாறணும்னா கம்ஃபர்ட்டும் சேஃப் அண்ட் சாஃப்ட்னஸ் இருக்கும். சோ இதுதான் நான் சிஃபாவுக்கு சொல்ற வேண்டிய விஷயம். மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்போட 6 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போது அது மூலமாக நம்ம நேயர்களுமே பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுமே உங்ககிட்ட உங்களுடைய ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? நம்மளோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9586052724. ஸோ இந்த கான்டாக்ட் நம்பர்ல பேசணும்னா நான் தான் பேசுவேன். நான் அடிஷ்னலா இதுக்கு யாருக்குமே விட மாட்டேன். யாருக்கும் ஸ்டாஃபே அட்டன் பண்ண விட மாட்டேன். ஏன்னா இது சென்சிட்டிவான ஒரு விஷயம். இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட ஷேரிங் பண்றது என்கிட்ட ஷேர் பண்றது அதிகம். மேம் எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் இல்லையா? சோ இந்த நாப்கினை பத்தி கேட்கும்போது என்கிட்ட தான் பர்சனலா பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்பிக்கை தன்மையும் என்கிட்டதான் அவங்களுக்கு உருவாகுது. ஸ்டாஃப் அட்டன் பண்ணா மேம் இல்லையா, சரி நான் அப்புறம் கால் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதனாலதான் நான் ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அது என்னோட பர்சனல் நம்பர் தான். எப்பனாலும் தாராளமா கால் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். அவங்களுக்கு ஆர்டர் புக் பண்றதுக்குள்ள இதே நம்பர்ல இருந்து பேசி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேட்டிங்கன்னா பொதுவாக பெண்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். ஸோ உங்களுக்குமே இந்த பிஸ்னஸ்க்கான ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். குடும்ப ஒத்துழைப்புன்னு சொல்லும்போது எல்லா பெண்களுக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பின்னாடி வர ஹஸ்பண்ட் தான். எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சாலும் நான் நல்லா இருக்கும் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் கிஃப்ட்னு தான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிக்கும் போது நான் இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது சொல்லும் போதே ஒரு ரொம்ப சந்தோஷம். செய், உனக்கு என்ன தோணுதோ செய், அதுக்கு பக்கபலமா நான் இருக்கேன். இன்னைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு அவரோட துணை இருக்குது. அதே மாதிரி என் பெண் குழந்தைங்க அவங்களோட சப்போர்ட் அதிகமாவே எனக்கு இருக்கு. ஸோ குடும்ப சப்போர்ட் இடையவே எனக்கு இருக்கு, இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஃபேமிலி சப்போர்ட்டோட இந்த பிஸ்னஸை ரொம்ப நல்ல முறையில் எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற புது ஐடியா, அடுத்த கட்ட பிளானிங்கிறதெல்லாம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்ப எக்ஸ்போர்ட்டுக்காக முயற்சிகள் போட்டுருக்கு. இப்போ தமிழ்நாடு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அடுத்த கட்டமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எல்லாமே பண்ணி. ஓகே மேம். காமனா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போது சுய தொழில் தொடங்கி ஒருத்தவங்க அந்த தொழிலை ரன் பண்ணிட்டு இருக்கப்போ நிறைய கஷ்டங்கள் தடைகள் இது எல்லாமே வரும் இல்லையா? அந்த வகையில் நீங்களுமே உங்களுடைய இந்த பிஸ்னஸில் நீங்கள் சந்தித்த சவால்கள் இருக்கும், அந்த சவால்களை பற்றி ஷேர் பண்ணுங்க மேம். கண்டிப்பா அது ஒரு பெண்ணா ஒரு தொழில் தொடங்குறது கிடையாது. என்னதான் ஃபேமிலி சப்போர்ட்டா இருந்தாலும் பட் சுற்றி உள்ள சூழல் நம்மளுக்கு நிம்மதியா இருக்காது. கண்டிப்பா நிறைய சேலஞ்சஸ் சந்திச்சு ஒரு பிரச்சனைகள்ல நோக்கி தான் போயிட்டு சொல்லலாம். வளர்ந்து கொண்டு வரும்போது பிரச்சனைகள் உண்டு கொண்டேதான் இருக்கு. ஆனா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை மீறி வர தைரியம் பெண்களுக்கு வரணும். அது நிறைய இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நிறைய சவால்கள் எல்லாமே வந்துருக்கு. இது ஒரு பிசினஸ், இதை ஏன் பண்ற, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்துச்சுன்னா இது அத்தியாவசிய தேவை. இது கண்டிப்பா பெண்களுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். கண்டிப்பா நான் பண்ணதான் செய்வேன்னு சொல்லி அதை எதிர்நோக்கிட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பண்ற தொழிலை புடிச்சு பண்ணோம்னா எதுவுமே பிரச்சனை. சூப்பர் மேம். என்னதான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துற வகையில ப்ரௌடான மொமெண்ட் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அதை நான் சொல்லியே ஆகணும். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு, மதுரை உமன் என்டர்பிரனர் அவார்டு. ஸோ எனக்கு நான் படிச்சது 7th தான். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் மேடை ஏறது கிடையாது. ஒரு அவார்டு எதுவுமே என் லைஃப்ல நான் அச்சீவ்மெண்ட் பண்ணதே கிடையாது. என்னோட அச்சீவ்மெண்ட்ன்றது என்னோட 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வருது, அட்டன் பண்றேன். அப்ப சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், உங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். எனக்கு எடுத்ததுக்கு எனக்கு டக்குன்னு ஒண்ணுமே புரியல. எப்படி செலக்ட் பண்ணீங்க, என்னைய பத்தி எப்படி புரியும், உங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்றோம், உங்களோட ப்ராடக்ட பத்தி நாங்க பர்சனலா வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம், நல்லா இருக்கு, சார் தான் உங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னா. சரி ஓகே டைம் எல்லாம் அன்னைக்கு எல்லாம் நெருங்கி. ஆனா நான் அங்க போனதுக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. எனக்கே அது வரைக்கும் தெரியாது. அவங்க சர்ப்ரைஸாவே வச்சிருந்தாங்க. நான் அவார்டு மட்டும் நான் வாங்க போறேன்னு நினைச்சு அங்க இடத்துக்கு போனது நாங்க ஜீப் டெஸ்ட்ன்றதே எனக்கு அங்கதான் எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த மூமெண்ட் எனக்கு அது இன்ன வரைக்கும் மறக்க முடியல. ஜீப் டெஸ்ட் அவங்க இன்வைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி மைக்கை கொஞ்சம் பேச சொல்லவும் எனக்கு ஒரு பக்கம் கண்ணீரும் கலந்து அந்த சந்தோஷமான மூமெண்ட சொல்லவே முடியல. ஏன்னா மைக்ல நான் குடிச்சதே கிடையாது. மைக் வெயிட் எப்படி கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஜீப் டெஸ்டா அந்த மேடையில நிக்கிறேன். என்னை பத்தி கேட்கிறாங்க,
ஒரு 2 நிமிஷம் ப்ரீட்டபிள் வாங்கிட்டு நான் என்னை பத்தி பேச ஆரம்பிச்சேன். அந்த தருணம் வந்து நான் உண்மையிலே நான் பண்ண அன்னைக்கு முதல் நான் என்னோட படிப்பு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது. சாதனை மட்டும் இருந்தா போதும். படிப்பு ஒரு விஷயமே கிடையாது. அப்பதான் உணர்ந்தேன். ஏன்னா நான் படிக்கலையே 7th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருந்த தருணம் அது உடைச்சது. அந்த மூண்டை என்னால மறக்கவே முடியல. சூப்பர் மேம். பெண்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பிஸ்னஸை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாப்கினை பற்றி இந்த கால தலைமுறையினருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. என்னன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. உண்மையிலேயே அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. முதல்ல வந்து நம்ம அம்மா காலத்துல பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா துணி தான் யூஸ் பண்ணுவாங்க. துணி யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லாதான் இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு வந்து நாப்கின் துணினாலே அவங்க அதை யோசிக்க கூட மாட்டாங்க. துணியா அப்படின்னாங்க. நாப்கின் யூஸ் பண்ணா ஓகே அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள பெண்கள் வந்து நிறைய அவேர்னஸோட இருக்கிறாங்க. டீனேஜ் பிள்ளைங்க நிறைய வாங்கி நமக்கிட்ட நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி பீப்புள் இருக்கவங்க நிறைய பேர் வாங்கி. இன்னைக்குள்ள தலைமுறைக்கு நான் சொல்ல நினைச்சேன்னா கம்பேர் பண்ணாதீங்க. எதையுமே வந்து குவாலிட்டி கம்பேர் பண்ணி பாருங்க, பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்காது. ஏன்னா பிரைஸ்னா நம்ம சீப்பா கிடைக்கும் எந்த விஷயமே குவாலிட்டியா இருக்காது. குவாலிட்டியா கிடைக்கிற விஷயம் எதுவுமே சீப்பாவும் கிடைக்கும். ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் நான் சொல்ல வரும்போது காட்டன் நாப்கின் யூஸ் பண்ணுங்க. நாப்கின் யூஸ் பண்ணும்போது கவனமா யூஸ் பண்ணுங்க. இப்போ ஷேர் பண்ண இந்த தகவல் அடுத்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பெண்ணோ ஆணோ சுய தொழில் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு பிசினஸ் உமனா நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? ஆலோசனை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பிசினஸ் பண்ண போறோம் அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த பிசினஸ் வேணும், நம்ம எப்படி சொல்றது, ஏதோ பண்ணுவோம்னு ஆரம்பிக்க கூடாது. புடிச்சு பண்ணணும். ஒரு விஷயத்த புடிச்சு பண்ணோம்னா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை விட்டு எடுக்க மாட்டோம். ஒரு குடிமனமே இல்லாம நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது சக்சஸ் ஆகாது. ஆனா எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்துல வந்து இந்த சக்சஸ் கொடுக்காது. அதுக்கான இதை போட்டுட்டே இருக்கும், எஃபெக்ட் போட்டுட்டே இருக்கும். எக்ஸாமுக்கு சொல்ல போனா மூங்கில் மரம் 4 வருஷம் வெளியவே வராது. அது பேஸ் மட்டத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் பிசினஸ் குறைஞ்சது 5 வருஷம் ஆகும் வெளியே வர்றதுக்கு. அது வந்துருச்சுன்னா அது அடிக்கணக்குல உயரும். மூங்கில் மரம் அது மாதிரி நம்மளுடைய வளர்ச்சியும் அதுக்கேற்ற மாதிரி வளரும். ஸோ அந்த 4-5 வருஷம் வந்து பொறுமையா இருந்து எஃபெக்ட் பண்ணா எதுலையுமே சக்சஸ் ஆகலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு மூங்கில எக்ஸாம்பிளாக வச்சு நீங்கள் சொன்ன இந்த தகவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது அடுத்ததாக ஒரு பக்கம் நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு உமனாக இருக்கீங்க இல்லையா? அதனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்களை பற்றி நான் சொல்லணும்னா இன்னைக்கு ஆண்களுக்கு சமமானவங்க தான் பெண். ஆண்களை விட ஒரு படி மேலவே நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஆண்கள் வந்து வெளியே எவ்வளவு வேலைன்னு சமாளிப்பாங்க, வீட்டுல சமாளிக்கவே முடியாது. எக்ஸாம்பிள் குழந்தை அழுது அப்படி உண்மை சமாதானப்பட்டு ஒரு சமையல்ல எந்த அளவுக்கு உப்பு காரம் போடணும்னா அது தெரியும். ஆனா நம்ம வந்து டேலண்ட் உமன் ஒரு அந்த வார்த்தையே பவரானது. ஸோ என்னைக்குமே நம்ம பெண் தானே மட்டும் என்னைக்குமே கம்மியத்தை இடக்கூடாதுங்க. தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம ஆணை விட ஒரு படி மேல நினைங்க எப்பவுமே சக்சஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து வீட்டையும் பார்ப்போம், வெளி உலகத்தையும் பார்ப்போம், பிசினஸையும் பார்ப்போம். நம்மளால ஸ்டார்ட் மைண்ட் இருக்கு, நம்மளால எல்லாத்தையுமே பார்ப்போம். பெண்கள்ங்கிறவங்க நீங்க ஒரு பவர் மேன் நினைச்சுக்கோ. கண்டிப்பாக மேம். இது வரைக்குமே உங்கள் பிஸ்னஸ் பற்றியும் சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. எனக்கு நான் இருக்கிறது மதுரை எஃப்எம்ல நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய வாய்ப்புகள். பட் அதிரை எஃப்எம்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுல எனக்குமே ஒரு சந்தோஷமும் இருக்கு. அதிரை எஃப்எம் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது எப்போதுமே நல்ல பவரா இருங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க, நல்ல பொருட்களை சூஸ் பண்ணுங்க. லைஃப்ல வந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து சோர்ந்து போய் உட்காராதீங்க. அடுத்து அந்த பிரச்சனை என்ன செய்யலாம்னு மட்டும் யோசிங்க. பிரச்சனை காணாம போய் அந்த மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மதுரை மாவட்டத்திலேருந்து இயற்கையான முறையில் ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபிஷா பேகம் அவர்கள் இவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் பெண்களுக்கு ஆரோக்கியம் தர நிறைய தகவல்களை பற்றியும் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 73737769
904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.